வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலிஹில் கரீம். அம்மா பஅது. ஃபக்கத் கால அல்லாஹு தஆலா ஃபீ கலாமிஹில் கதீம் வல் ஃபுர்கானில் மஜீத். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். குர் ரப்பி ஸித்னி இல்மா. वक़द वरदल ख़बरु अन सय्यिदिल बशर अन्नहु क़ाल सल्लल्लाहु अलैहि वसल्लम तलबुल इल्मि फ़रीदतुन अला कुल्लि मुस्लिमिन व मुस्लिमा औ कमा क़ाल अलैहि सलातु व तस्लीम. आमन्ना बिल्लाह सदक़ल्लाहु मौलाना अलियुल अज़ीम व सदक़ रसूलुहुन नबियुल करीम. अल्लाहुम्मा सल्लि अला सय्यिदिना मुहम्मद तिब्बिल क़ुलूबि व दवाइहा वाफ़ियतुल अब्दानि व शिफ़ाइहा व नूरिल अब्सारि व ज़ियाइहा व अला आलिहि व सहबिहि व सल्लिम. பெரன்புக்குரிய பெரியோர்களே, புனிதமான ஷாபன் மாதம் இந்த நாட்களில் தமிழகத்தில் மட்டுமன்றி அகில இந்தியாவிலேயும் பல இடங்களில் மார்க்க கலாசாலைகள் கல்லூரிகளில் ஹாஃபிஸ் பட்டமளிப்பு விழா, மௌலவி ஆலிம் பட்டமளிப்பு விழா நடைபெற்றவாறு இருக்கின்றன. அதைத் தொடர்ந்து நிஸ்வான் மதரசாக்கள்லையும் கூட ஆலிமாமு அல்லிமாமு பல்லிகா நாசிகா பட்டமளிப்பு விழாக்கள் எல்லாம் நடைபெற்றவாறு இருக்கின்றன. மார்க்க கல்வியினுடைய மகத்துவத்தை நமது சமுதாயத்திற்கு அந்த மதரசாக்கள் இந்த இனிய விழாக்கள் மூலமாக உணர்த்தியவாறு இருக்கிறார்கள். மார்க்க கல்வியை தேடுவது ஒவ்வொரு முஸ்லிமான ஆண் பெண் மீது கடமையாக இருக்கிறது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நவின்றார்களே, அதை நாம் அறிவுறுத்த வேண்டிய, வலியுறுத்த வேண்டிய காலகட்டாயத்திலே இருந்து கொண்டிருக்கிறோம். நாம் நம்முடைய பிள்ளைகளை பாதுகாக்க வேண்டியிருக்கிறது, வழி தவறி விடாமல் அரவணைக்க வேண்டியிருக்கிறது. இது கலிகாலமாக இருக்கிறது. எங்கு பார்த்தாலும் பல்வேறுபட்ட பாவச் செயல்கள் நடந்தவாறு இருக்கின்றன. நம்முடைய மக்கள் பிசகி சென்று விடக்கூடாது, தடம் மாறி சென்று விடக்கூடாது என்கிற ஆழ்ந்த கவலை அத்தனை பெற்றோருக்கும் உண்டு. அந்த கவலைக்கு ஒரே மருந்து என்னவென்று கேட்டால் மார்க்க கல்வியை கற்பது தான். குர்ஆன் ஹதீஸினுடைய ஃபிக்ஹ் தஸவ்வுஃபினுடைய கல்வியை கற்பது தான். அது நம்மை அணை காக்கும், அரண் காக்கும். பாவங்கள் பக்கம் திரும்பி கூட பாராதவாறு நம்முடைய பார்வைகளை பாதுகாக்கும். நம்முடைய உடலுடைய அத்தனை அவயங்களையும் பாதுகாக்கும். அல்லாஹுடைய அச்சம் வந்துவிடும் மார்க்க கல்வி மூலமாக. எனவே தான் நாம் பலமுறை சொல்லியவாறு இருக்கிறோம், இந்த உலகத்திலே ஒருவருக்கு எல்லா வகையான பாக்கியங்களும் இருந்து மார்க்கம் மட்டும் இல்லாவிட்டால் ஏதும் அவரிடத்தில் இல்லாதது போல் தான் இருக்குது. காசு இருக்கலாம், பணம் இருக்கலாம், பதவி இருக்கலாம், பட்டம் இருக்கலாம், சொத்துக்கள் இருக்கலாம், சுகங்கள் இருக்கலாம். மார்க்கம் இல்லாவிட்டால் ஏதும் இல்லாது போன்றுதான். ஒருவரிடத்தில் ஏதுமே இல்லை, செல்வம் இல்லை, செல்வாக்கு இல்லை, பதவி இல்லை, பட்டம் இல்லை, ஏதும் இல்லை. ஆனால் அவரிடத்தில் மார்க்கம் மட்டும் இருக்குமானால், சன்மார்க்க ஞானம் அறிவு இருக்குமானால் எல்லாம் அவரிடத்திலே இருப்பது போன்றுதான். அதை வைத்து அவர் இந்த உலகத்திலேயும் வெற்றி பெறுவார், மறு உலகத்திலேயும் விமோச்சனம் பெறுவார் என்ற அறிஞர்கள் பலர் பதிவு செய்திருக்கிறார்கள். எனவேதான் நம்முடைய பிள்ளைகள், பேரப்பிள்ளைகள் விஷயத்தில், நம்முடைய சமுதாயத்தின் விஷயத்தில் நாம் ஆழ்ந்த அக்கறை எடுக்க வேண்டியிருக்கிறது. நம்முடைய குடும்பத்தினர், நம்முடைய பிள்ளைகள் மட்டுமல்ல, சமுதாயத்தில் உள்ள எல்லா பிள்ளைகளும் கல்வி கற்கிறார்களா, இறை நெருக்கம் பெறுகிறார்களா, இறை பள்ளிவாசல்களோடு தொடர்பு கொண்டிருக்கிறார்களா என்பதை யோசிக்க வேண்டும். அன்பு சகோதரர்களே, பெரியோர்களே, நம்முடைய பிள்ளைகள் மட்டும் வாழ்ந்தால் போதுமாகாது. ஊரிலே உள்ள எல்லா பிள்ளைகளுமே நல்ல பிள்ளைகளாக, சாலிகான பிள்ளைகளாக உருவெடுக்க வேண்டும். நம் பிள்ளைகள் நல்லவர்களாக இருக்கிறார்கள் என்று வைத்துக்கொள்வோம்.
அதே சமயத்தில் தீயவர்களோடு சேருகிற போது நம்முடைய பிள்ளைகளின் நிலை என்ன யோசித்து பார்க்க வேண்டும். திரும்பும் திசையெல்லாம் நல்ல பிள்ளைகள், நல்ல இளைஞர்கள், தோழர்கள், நண்பர்கள் இருந்து விட்டார்கள் என்றால் நாம் கவலை இல்லாமல் இந்த உலகத்திலிருந்து நாம் விடைபெறலாம். நாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு நல்ல கல்வியை போதித்து விட்டோம், மார்க்கத்தை அவர்கள் புரிந்து கொண்டு விட்டார்கள், நமக்கு பின்னாலும் கூட அவர்கள் திசை மாற மாட்டார்கள் என்கின்ற ஒரு மன நிறைவோடு நாம் புறப்பட்டு போவோம். அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அடிக்கடி உரைக்கின்ற ஒரு அரபி பாடல் நாம் பல முறை எடுத்தோதி இருக்கிறோம். லைசல் யத்தீமுல் லதீ கதுமாத்த வாலிதுஹு, தந்தை இறந்து விட்டவர் மட்டும் அனாதை அல்ல, இன்னமல் யத்தீமு யத்தீமுல் இல்மி வல் அதம், கல்வி இல்லாதவரும் கூட, ஒழுக்கம் இல்லாதவரும் கூட யத்தீமு தான், அவரும் ஒரு அனாதை தான், ஆதரவற்றவர் தான். சாதாரணமாக யத்தீம் என்றால் யாருக்கு சொல்வார்கள்? தந்தை இல்லாதவருக்கு சொல்வார்கள். அது நடைமுறை, உண்மைதான். ஆனால் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள், ஒருவருக்கு தந்தையே இருக்கிறார் என்று வைத்துக் கொள்ளுங்கள், அதே சமயத்தில் அவரிடத்தில் இல்மு இல்லை, அதபு இல்லை, பண்பாடுகள் இல்லை, கல்வி ஞானம் இல்லை, மார்க்கம் இல்லை என்றால் அவர் தந்தை இருந்தாலும் கூட யத்தீமுக்கு சமமானவர் தான் என்று ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆணி அடித்தார் போன்று ஆணித்தரமாக நமக்கு எடுத்துரைக்கிறார்கள். நம்முடைய பிள்ளைகள் விஷயத்திலே நாம் அதிகம் அக்கறை செலுத்த வேண்டும் என்பதற்காக வேண்டி இப்போது நாம் யோசிக்க வேண்டும். நாம் இந்த உலகத்தை விட்டு பிரிகிற போது நம்முடைய பிள்ளைகளை ஆதரவற்றவர்களாக, எத்தீர்முகளாக நாம் விட்டு செல்வதா, நாதியற்றவர்களாக விட்டு செல்வதா, இல்லை ஆதரவுள்ள பிள்ளைகளாக, நல்ல பிள்ளைகளாக விட்டு செல்வதா என்பதை உள்ளூரிலேயும் வெளியூரிலேயும் வெளிநாடுகளிலேயும் வாழ்கின்ற நமது முஸ்லீம் பெருமக்கள் யோசிக்க வேண்டும். அதன் அடிப்படையில் தான் அன்பு சகோதரர்களை, பெரியவர்களே, நம்முடைய ஜாமியா மஸ்ஜிதிலேயும் மக்தப் பாடசாலை நடைபெறுகிறது, நிஸ்வான் மதரசாக்கள்லையும் நடைபெறுகிறது, நம்முடைய மிஸ்பால் உதா அரபிக் கல்லூரியிலேயுமே நம்முடைய வெளியூர் மக்களுக்காக, வெளியூர் மாணாக்கர்களுக்காக மட்டுமன்றி நம்முடைய ஊர் பிள்ளைகள் விஷயமாகவும் அதீத கவனம் செலுத்தப்படுகிறது. காரணம், அந்த பிள்ளைகள் நல்ல பிள்ளைகளாக, சாலிகான பிள்ளைகளாக, ஒழுக்கமுள்ள சீலர்களாக அவர்கள் உயர்வு பெற வேண்டும் என்பதற்காக வேண்டியே இப்படிப்பட்ட ஒரு ஏற்பாடு செய்யப்பட்டு கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். அன்பு சகோதரர்களே, பெரியோர்களே, ஒவ்வொருவருக்கும் அவரவருடைய தகுதிக்கு ஏற்ப அல்லாஹ் சில அந்தஸ்துகளை தருகிறான், சந்தேகமில்லை. சில பேருக்கு அல்லாஹ் பொருட்செல்வத்தை தருகிறான், செல்வ சீமான்களாக வாழ்கிறார்கள். இன்னும் சில பேருக்கு அல்லாஹ் பிள்ளை செல்வங்களை தருகிறான், அதை வைத்து அவர்கள் மனம் பூரிப்படைகிறார்கள். சிலருக்கு இது போன்ற எல்லா செல்வங்களையும் தருகிறான், அல்ஹம்துலில்லாஹ். இது அல்லாமல் வேறு வேறு பாக்கியங்களையும் அல்லாஹ் தந்திருக்கிறான். ஆனால் உண்மையிலே மிகச்சிறந்த செல்வம் எதுவென்று கேட்டால் அது கல்வி செல்வம் தான். சற்று யோசிக்க வேண்டும் பெரியோர்கள், தாங்கள் சற்று யோசிக்க வேண்டும். நேமத்துகளிலேயே ஒரு பெரிய நேமத்து என்னவென்று கேட்டால் அது கல்வி செல்வம் தான், மார்க்க கல்வி செல்வம் தான். சூரத்துல் துஹா 93ஆம் அத்தியாயத்தில் நாம் பல முறை கேள்விப்பட்டிருக்கிறோம். 3 நேமத்துகளை அல்லாஹ் எடுத்துரைத்திருக்கிறான். எம்பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை முன்னிறுத்தி பேசி நமக்கு சில விளக்கங்களை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தருகிறான். 3 நேமத்துகளில் முதல் நேமத்தாக பெருமானாரை பார்த்து அல்லாஹ் பேசுகிறான், வஜதக்க யத்தீமன் ஃபஆவா, உங்களை நாம் ஒரு யத்தீமாக பெற்றுக்கொண்டோம், உங்களுக்கு அடைக்கலம் தந்தோமே. காரணம், பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பிறப்பு நிலை நம்ம எல்லோருக்கும் தெரிந்த ஒரு விஷயம்தான். தந்தையில்லா பிள்ளையாகத்தானே அவர்கள் பிறந்தார்கள். ஒவ்வொருவராக அவர்களை விட்டும் இறந்து போய்விட்டார்களே, தனிமரமாக நின்றார்களே. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்ன சொல்லுகிறான்? வஜதக்க, அல்லாஹ் உங்களை பெற்றுக்கொண்டான். எப்படி பெற்றுக்கொண்டான்? அலம் எதிதிக்க எத்தீமன் ஃபாவா, எத்தீமாக பெற்றுக்கொள்ளவில்லையா, அவன் அரவணைத்தானே என்று அதை சொல்லிவிட்டு அல்லாஹ் இந்த நேமத்தை சொல்லிவிட்டு சொல்கிறான், ஃபஅம்மல் யத்தீம ஃபலா தக்ஹர், உங்களை தேடி வீடு தேடி அல்லது உங்களுடைய இருப்பிடம் தேடி ஒரு அனாதை வந்தார் என்றால் நீங்கள் அவரை கடிந்து கொள்ளாதீர்கள், அவரை நீங்கள் அரவணையுங்கள் என்று பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து பேசியதன் மூலமாக நமக்கு அல்லாஹ் அறிவுறுத்துகிறான் எத்தீம்களை ஆதரிக்க வேண்டும் என்று. ஒரு நண்பர் பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து முறையிட்டார், யார் ரசூலுல்லாஹ், என்னுடைய இதயம் இறுகிய இதயமாக இருக்கிறது, கஸ்வத்துல் கல்பாக இருக்கிறது,
என்னுடைய இதயம் இலக வேண்டும், லீனுல் கல்பாக உயர்வு பெற வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன். நான் என்ன செய்வது? ஒன்றும் செய்ய வேண்டாம். மிஸ்கீன்களுக்கு நீங்கள் நல்ல உணவளியுங்கள், தானம் அளியுங்கள். மற்றும் எத்தீம்களுடைய அந்த சிரமங்களை நீங்கள் தடவி கொடுங்கள். எத்தீம்களை பார்த்தால் தந்தை இல்லாத அந்த சிறு பிள்ளைகளை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் நீங்கள் தேடி சென்று நெருங்கி சென்று அந்த பிள்ளைகளை நீங்கள் அப்படியே அவருடைய தலைகளை வருடி விடுங்கள். உங்களுடைய இதயத்திலே ஒரு இரக்க மனப்பான்மை, தயாள மனப்பான்மை வந்துவிடும் என்று பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் நமக்கு எடுத்துவதினார்கள். அன்பு சகோதரர்களே, ஆக இது ஒரு நேமத். மற்றும் ஒரு நேமத் என்ன? நாம் அறிந்த ஒரு விஷயம்தான். வஜதக்க 1000 பாகனா, வசதி வாய்ப்பு இல்லாமல் நீங்கள் இருந்தீர்களே, உங்களுக்கு அல்லாஹ் வசதி வாய்ப்பை தந்தானே, அது ஒரு பெரிய நேமத் அல்லவா? செல்வச் சீமாட்டி அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை மனமுடித்ததன் மூலமாக நிறைய செல்வங்கள், அந்த செல்வங்களை அல்லாஹ்வுடைய பாதையிலே செலவழிக்கின்ற பாக்கியம் பெருமானாருக்கு கிடைத்தது. அதைத்தான், அதை சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்லுகிறான், நீங்கள் இப்படிப்பட்ட ஒரு நிலைமையிலே இருந்து கொண்டிருந்தீர்கள், அல்லாஹ் உங்களுக்கு ஒரு சௌரியத்தை கொடுத்தான். எனவே உங்களை தேடி யாசகம் கேட்டு வரக்கூடியவர்களை ஒருபோதும் நீங்கள் என்ன செய்ய விரட்டி விடாதீர்கள் என்று அல்லாஹ் சொன்னான். அம்ம சாயில பலா தன்கர் என்றான் இரண்டாவது நேமத்துக்கு. காரணம், எத்தனை பேர் நம்முடைய இருப்பிடங்களை தேடி வருகிறார்கள். உண்மையிலேயே தேவையோடு வரக்கூடியவர்கள் நமக்கு தெரியுமானால் நாம் அவர்கள் மீது அன்பு செலுத்த வேண்டும். நம்மால் என்ன அவர்களுக்கு வழங்கி அவர்களை மகிழ்விக்க முடியுமோ மகிழ்விக்க வேண்டும். பெருமானாரை முன்னிறுத்தி நமக்கு அல்லாஹ் போதிக்கிறான். மூன்றாவது நேமத்தாகத்தான் அல்லாஹ் சொல்கிறான், வஜதுக்க லாலன் ஃபஹதா, கல்வி ஞானம் இல்லாமல் இருந்தீர்களே, கல்வி ஞானம் இல்லாத உங்களுக்கு நாம் தானே கல்வி ஞானத்தை தந்தோம், அறிவு ஞானத்தை தந்தோம் என்று சொன்ன அல்லாஹ் அந்த வார்த்தையினுடைய பிரதிபலிப்பாக சொல்லுகிறான். அம்மாபி நேமத்தி ரப்பிக்க பஹத்திஸ், இதைத்தான் நேமத்து என்று அல்லாஹ் சொல்லுகிறான். முதல்ல சொன்ன 2 விஷயங்களும் நேமத்து தான். ஆனால் உங்களுக்கு கல்வி ஞானத்தை, மார்க்க ஞானத்தை, குர்ஆன் ஞானத்தை தந்தோமே, அதை நேமத்து என்று அல்லாஹ் பறைசாற்றுகின்றான் என்றால், அன்பு சகோதரர்களே, அது உயர்ந்த ஒரு நேமத்தாக இருக்கிறது. அல்லாஹ் பெருமானாரை பார்த்து போதிக்கின்றார், உங்களுக்கு வழங்கிய அந்த கல்வி ஞானத்தை உங்களுடைய இதயத்தோடு நீங்கள் புதைத்து வைத்து கொள்ளாமல் மக்களுக்கு என்ன செய்யுங்கள், அதை எடுத்து சொல்லுங்கள். உங்களை தேடி வரக்கூடிய மாணாக்கர்களுக்கு, நண்பர்களுக்கு அந்த கல்வி ஞானங்களை மறைத்து விடாமல் அவர்களுக்கு எடுத்து சொல்லுங்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறான் என்றால், அந்த சூரத்துல் துஹா 93ஆம் அத்தியாயம் நமக்கு ஒரு சிறந்த படிப்பனையாக இருக்கிறது. மருகும் தாஜு ஷரீத் எஸ்ஆர் ஷம்சுல் உதாதிரத் அவர்களுடைய வீடு திறப்பு விழா நடைபெறுகிறது. அந்த நேரத்தில் அன்பு சகோதரர்களே, ஒருவர் கிராத்து ஓதுகிறார். வத்துஹா வல்லைல் இதா சஜா என்று ஓதுகிறார். தேம்பி அழ ஆரம்பித்து விட்டார்கள். தாடியெல்லாம் நனைந்து விட்டது. ஹஜ்ரத் அவருடைய தாடியெல்லாம் நனைந்து குலுங்கி அழ ஆரம்பித்து விட்டார்கள். நான் இப்படித்தானே இருந்தேன், ஒரு எத்தீமாக இருந்தேன். எத்தீம் தான் அவர்கள், ஷம்சுல் அவர்கள் ஒரு எத்தீமு தான். வசதி வாய்ப்பு இல்லாமல் நான் இருந்தேன், கல்வி ஞானம் இல்லாமல் இருந்தேன். அல்லாஹ் எனக்கு இந்த வீட்டை பரிசாக தந்திருக்கிறான். யோசித்து பார்க்கிறார். கல்வி ஞானத்தை அல்லாஹ் தந்தான். அதே போன்று எனக்கு ஆயிரக்கணக்கான மாணாக்கர்களை அல்லாஹ் உருவாக்கி விட்டான், பிள்ளைகளை உருவாக்கி விட்டானே, நான் எத்தீமாக பிறந்தாலும் கூட என்று சொல்லி அவர்கள் அழுத காட்சி. அன்பான பெருமக்களே, அந்த திறப்பு விழாண்டால் பிரம்மாண்டமான ஒரு விழா கிடையாது. நண்பர்கள் உலமாக்கள், நமது ஊர் மக்கள் எல்லாம் வருகை தந்திருந்தார்கள் அன்றைய காலகட்டத்தில். அப்போது அந்த காட்சியை கண்டு அவர்கள் இரும்புத எய்தினார்கள். அன்பு சகோதரர்களே, பெரியவர்களே, மார்க்க கல்வியினுடைய மதிப்பை கண்டிப்பாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அருமை சகோதரர்களே, அதன் அடிப்படையில் தான் நம்முடைய ஊரிலேயும் கூட அற்புதமான முறையில் மிஸ்பார் அரபிக் கல்லூரி இயங்கி கொண்டிருக்கிறதே, செயல்பட்டு கொண்டிருக்கிறதே. நாமெல்லாம் ஆவணம் செய்ய வேண்டுமே, நியத்து செய்ய வேண்டுமே, நாம் நம்முடைய பிள்ளைகளை அனுப்ப வேண்டுமே. நம்முடைய மற்ற பாடசாலைகளுக்கு மார்க்க கல்வி கற்பதற்காக வேண்டி அவர்களை அனுப்புவது போன்று இன்றைக்கும் கூட சில மாணவர்கள் என்ன செய்கிறார்கள், ஹிஃப்ஸ் பண்ணுவதற்காக வேண்டி அதிகாலையிலே ஃபஜ்ர் தொழுகைக்கு பின்னாலே நமது நெய்வாசல் இளம் சகோதரர்களும் அதே போன்று ரைஸ் மில் தேர்வில் இருக்கக்கூடிய இளம் பிள்ளைகள் வருகிறார்களே, அவர்களோடு நம்முடைய பிள்ளைகளை அனுப்பி வைக்கலாமா இல்லையா? அவர்களுக்கு ஹிஃப்ஸ் பிரிவு மனப்பாட பயிற்சி கொடுப்பதோடு மார்க்க ஞானம், அல் மசாயில ஷரையா,
ஷரியத்தினுடைய சட்டதிட்டங்களும் அவர்களுக்கு போதிக்கப்படுகிறது. இதை நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டுமா இல்லையா? நமது தங்க தமிழகத்தில் மட்டுமல்ல, வெளி மாநிலங்களிலிருந்தும் பிள்ளைகள் வந்து ஓதுகிறார்களே. தமிழ்நாட்டிலே கடைக்கோடிகளிலிருந்து வருகிறார்கள், நாகர்கோயிலிருந்து வருகிறார்கள், கன்னியாகுமரியிலிருந்து வருகிறார்கள், திருநெல்வேலியிலிருந்து வருகிறார்கள், செங்கோட்டையிலிருந்து வருகிறார்கள். வெகு தூரத்திலிருந்தெல்லாம் வந்து மாணாக்கர்கள் கல்வி கற்கிற போது, அருமை சகோதரர்களே, பெரியோர்களே, நாம் நம்முடைய ஊர் பிள்ளைகள் நம்முடைய மதரசாவை பயன்படுத்திக் கொள்ள வேண்டுமா இல்லையா? கல்வியை தேடி வர வேண்டும். கல்வி நம்மை தேடி வரும் என்று நாம் ஒருபோதும் எதிர்பார்க்கலாக. மார்க்க புஸ்தகங்களை படிக்கலாம், பல்வேறுபட்ட நல்ல செய்திகளை நாம் சேகரிக்கலாம். இருந்தாலும் கூட அன்பான பெருமக்களே, ஒரு ஆசிரியருக்கு முன்னாலே வந்து அமர்ந்து மண்டியிட்டு கல்வி கற்பதற்கு ஈடு என எதுவுமே இருக்க முடியாது. ஆன்லைன் மூலமாக, வலைதளங்கள் மூலமாக நாம் கல்வி கற்கலாம், அதற்கு எந்த ஒரு தடையும் இல்லை. அதன் மூலமாக நிறைய நல்ல செய்திகளை நாம் சுவீகாரம் பண்ண முடிகிறது, சேகரிக்க முடிகிறது. இருந்தாலும் கூட நம்முடைய பிள்ளைகள் மதரசா வந்து கல்வி கற்க வேண்டும். ஹாரூன் ரஷீத் பாட்ஷா நாம் கேட்ட ஒரு விஷயம்தான். அவர்கள் இமாம் மாலிக் பின் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எழுதிய அந்த முவத்தா கிதாப், அந்த கிதாபை ஹதீஸ் கிதாப் மாணாக்கர்களுக்கு கல்வி போதித்துக் கொண்டிருக்கிறார் என்கிற செய்தியை கேட்டு, ஹாரூன் ரஷீத் பாட்ஷா ஒரு பாதுஷா அல்லவா, எனவே நாம் ஒரு மாணவனை போன்று செல்ல முடியாது, மாணாக்கர்களுக்கு மத்தியிலே சென்று நாம் அமர முடியாது என்று எண்ணியவராக தம்முடைய அரசவை பிரதானி புருமுக்கி அவர்களை இமாம் மாலிக்கிடத்திலே அனுப்பி வைத்து, அன்பு கூர்ந்து தாங்கள் எங்களுடைய பங்களாவுக்கு வாருங்கள், வந்து எங்களுக்கு அந்த முவத்தா, அந்த கிதாபை, ஹதீஸ் கிதாபை கொஞ்சம் போதித்து தாருங்கள் என்று புருமுக்கி என்பவரை ஒரு தூதுவராக அனுப்பி வைத்த போது சொல்லி அனுப்பினார்கள், என்னுடைய சலாத்தை நீங்கள் எத்தி வையுங்கள், இந்த ஒரு வேண்டுகோளையும் நீங்கள் முன்வைத்து விட்டு வாருங்கள் என்று சொல்லி அனுப்பிய போது நாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி திருப்பி அனுப்பினார்கள், என்னுடைய சலாத்தையும் பதில் சலாத்தையும் அவர்களுக்கு நீங்கள் எடுத்துரையுங்கள், எடுத்துரைத்து விட்டு சொல்லுங்கள், அல் இல்மு யூத்தா வலா ஏத்தி என்று சொல்லிவிடுங்கள். இல்மை தேடி வர வேண்டுமே தவிர இல்மு தேடி வராது என்று சொல்லிவிடுங்கள். மார்க்க கல்வி இருக்கிறதே, இஸ்லாமிய கல்வி இருக்கிறதே, ஷரியத்தினுடைய கல்வி, குர்ஆன் ஹதீஸினுடைய கல்வி இருக்கிறதே, இதை தேடித்தான் நீங்கள் வர வேண்டும் என்று பாதுஷாவை பார்த்து அன்றைய அந்த இமாம் மாலிக் பின் அனஸ் கூறுகிறார்கள் என்றால் சற்று யோசித்து பார்க்க வேண்டும். இருதரப்பிலேயும் சிறப்பம்சங்கள் இருப்பதை நாம் பார்க்கிறோம். இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஒரு சிறந்த கல்விமான், அதில் சந்தேகமே கிடையாது. ஆனால் அதே சமயத்தில் ஒரு தைரியசாலி. பாதுஷா அழைத்தார் என்பதற்காக வேண்டி உடனே அவர்கள் அடிபணிந்து விடவில்லை. ஆஹா, பாதுஷா அழைக்கிறார், நாம் அங்கே சென்று கல்வி கற்பித்து கொடுத்தோம் என்றால் நமக்கு ஒரு தனி மதிப்பு மரியாதை உண்டாகும். நாட்டு மக்களுக்கு மத்தியிலே, மாணாக்கர்களுக்கு மத்தியிலே நிறைய காசு பணங்கள் சேருமே, திர்ஹம் தீனார் சேருமே என்றெல்லாம் அவர்கள் காசுக்கும் பணத்துக்கும் ஆசைப்படவில்லை, சொல்லி அனுப்பினார்கள். இந்த மார்க்க கல்வியினுடைய மகிமையை, அவருடைய வரலாறு மிக அற்புதமான ஒரு சிறப்பு வாய்ந்த வரலாறு. 4 இமாமுகளுடைய வரலாறுகள், அஹ்மது பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களையெல்லாம் நாம் எடுத்துக்கொண்டோம் என்றால், சில அகாயிதுகளை, மார்க்க சித்தாந்தங்களை போதித்ததன் அடிப்படையில் அன்றைய காலத்து மன்னர்கள் அதை நீங்கள் போதிக்க வேண்டாம் என்று சொல்லிய போது, நான் மக்களுக்கு மத்தியிலே அதை பரப்புரை செய்வேன் என்று அவர்கள் ஆணித்தனமாக அறுதியிட்டு உறுதியோடு எடுத்து சொல்லிய போது சிறையில் அடித்து கொடுமைப்படுத்தினார்கள். இமாம் மாலிக், இமாம் அஹ்மது ரஹ்மத்துல்லாஹி அவர்களை சிறையில் அடைத்து கொடுமைப்படுத்தினார்கள். அப்போதும் அவர்கள் துவளவில்லை, அன்பு சகோதரர்களை, பெரியவர்களை பின்வாங்கவில்லை. இப்படித்தான் நம்முடைய இமாமார்கள் வாழ்ந்திருக்கிறார்கள். எனவே இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லியதற்கு ஏற்ப அதற்கு பின்பு ஹாரூன் ரஷீத் பாட்ஷா அவர்களுடைய அந்த கட்டளை ஏற்றுக்கொண்டார் என்று நாம் பார்க்கிறோம். எனவே அன்பு சகோதரர்களே, பெரியவர்களே, நம்முடைய பிள்ளைகள் நம்முடைய மதரசாக்களுக்கு வர வேண்டும், வந்து மார்க்க ஞானம், அடிப்படை ஞானங்களை அவர்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். இன்றைக்கு நிறைய மாணவர்கள் பல்வேறுபட்ட பழக்க வழக்கங்களுக்கு அடிமையாக ஆகிறார்கள் என்றால், மோசமான நடைமுறைகளுக்கு ஒத்துப்போகிறார்கள் என்றால் அதற்கு என்ன காரணம்? அவர்களுக்கு அடிப்படை கல்வி இல்லை, இறையச்சம் இல்லை, மார்க்க பற்றி இல்லை. பள்ளிவாசலோடு தொடர்பு உள்ளவர்கள் எப்படி அவர்கள் வாழ்கிறார்கள் என்பதை தாங்கள் யோசித்து பார்க்கலாம். உலகிலே எந்த ஒரு முடுக்கு மூளைக்கு சென்றாலும் கூட தங்களுடைய ஈமானை பாதுகாக்கக்கூடியவர்களாக, எத்தனை பேர் அவர்களை வழிகெடுக்க நினைத்தாலும் கூட கொஞ்சம் குடித்து பாருப்பா, அதனுடைய சுவையை பாரு, அதுக்கு பிறகு நீ குடிக்க வேண்டாம், டேஸ்ட் மட்டும் பாருப்பா, அந்த பேச்சே லா தக்ரபுன்னு அல்லாஹ் சொல்லிட்டான்.
இது போன்ற விஷயங்களுக்கு பக்கத்தில் நெருங்காதீங்கன்னு அல்லாஹ் சொல்லிட்டான். ஈமானை காப்பாற்றுறாங்களா இல்லையா? எத்தனை அவர் 10ஆம் பசலிகள் என்றெல்லாம் பேசுவான். நீ பேசிட்டு போப்பா. ஆனால் நான் ஒரு உண்மை முஸ்லீமாக இருக்க விரும்புகிறேன், ஒரு பேர் தாங்கியாக நான் இருக்க விரும்பவில்லை, சத்திய முஸ்லீமாக நான் இருக்க விரும்புகிறேன் என்று சொல்லி எத்தனை பேர் தங்களுடைய ஈமானை பாதுகாக்கிறார்கள், இறையச்சத்தை பாதுகாக்கிறார்கள் என்றால் அவர்கள் பெற்றோர் வளர்த்த வளர்ப்பு தான் காரணம். இன்றைக்கு மக்கள் நிறைய பேர் தொழுக வரக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். பெற்றோரை பார்த்து அந்த தொழுகையை கற்றுக்கொண்டார்கள். நான் பார்க்கிறேன் எத்தனையோ இளைஞர்கள் தொழுக வருவார்கள். அவர்களுடைய பெற்றோரையும் பார்த்திருக்கிறேன், அவர்களை பெற்றவர்களையும் பார்த்திருக்கிறேன். பள்ளிவாசல் நெருக்கம் உள்ளவர்களாக இருப்பார்கள், இறைமறை ஓதக்கூடியவர்களாக இருப்பார்கள். கிட்டத்தட்ட 3 தலைமுறைகளை பார்க்கின்ற ஒரு வாய்ப்பை நசீபே அல்லாஹ் நமக்கு தந்தான் என்றால் அடுத்தடுத்து வரக்கூடிய தலைமுறைகள் அப்படி உருவாக வேண்டுமா இல்லையா? நாம் பெற்ற பிள்ளைகள், நம்முடைய பேர பிள்ளைகள் அவ்வாறு உருவாக வேண்டுமா இல்லையா? அப்படி உருவானால் தானே அவர்கள் கெட்டு போக மாட்டார்கள், வழிதவறி போக மாட்டார்கள். சற்று யோசித்து பாருங்கள் அருமை சகோதரர்களே, பெரியவர்களே. எனவே மார்க்க கல்வி இருக்கிறதே ஒருபோதும் நம்மை கைவிட மாட்டாது. நாம் இந்த உலகத்திலேயும் உயர்வதற்கு, மறு உலகத்திலேயும் உயர்வதற்கு அது கண்டிப்பாக காரணமாக இருக்கும். பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸில் சொன்னார்கள், 3 பேருக்கு அல்லாஹ் பொறுப்படுத்திக் கொள்கிறான். ஒருவர் தம்முடைய வீட்டிற்குள்ளே பிரவேசிக்கிற போது சலாம் சொல்லிவிட்டு பிரவேசிக்கிறார். வீட்டில் நம்முடைய குடும்பத்தினர் சில சமயங்களில் வெளியே சென்றிருக்கலாம், அப்போதும் கூட சலாம் உரைத்து விட்டு தான் செல்ல வேண்டும். அதே போன்று ஒருவர் வீட்டிலிருந்து வெளியே வருகிறார் பள்ளிவாசலை நோக்கி. அதே போன்று ஒருவர் சமுதாய பணிகளில் ஈடுபடுவதற்காக ஃபீ சபீலில் அவர் புறப்படுகிறார். இந்த 3 பேருக்கும் அல்லாஹ் பொறுப்படுத்திக் கொள்கிறான். அவருடைய ரிஸ்க்குக்கு அல்லாஹ் பொறுப்படுத்திக் கொள்கிறான், அவருடைய உஜீவனத்திற்கு அல்லாஹ் பொறுப்படுத்திக் கொள்கிறான். மட்டுமல்ல சோன பாக்கியத்தையும் தந்தருள்வான். என்றால் யோசித்து பாருங்கள், கல்வியை தேடி நம்ம வெளியே கிளம்புகிற போது அல்லாஹ்வே நமக்கு ஜாமீன் எடுத்துக்கொள்ளும் போது நமக்கு என்ன கவலை? ஜாமீன் என்ற வார்த்தையே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பயன்படுத்துகிறார்கள். இன்றைக்கு ஜாமீனில் வெளியே வந்திருக்கிறான்னு சொல்கிறாங்க இல்லைங்களா, அந்த வார்த்தை அரபி வார்த்தை. அது அரபி வார்த்தை. பொறுப்படுத்திக் கொள்ளக்கூடியவர் என்பது அதனுடைய பொருள். இந்த 3 பேருக்கும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பொறுப்படுத்திக் கொள்வான் என்று சொன்ன பெருமானார் அந்த ஜாமீன் என்ற வார்த்தையை பயன்படுத்துகிறார்கள். இறுதியாக நாம் சொல்ல வருகிறோம், இதோ ஹலீஃபா அமவி அவர்கள் கூறுகிறார்கள், உமையா கபிலாக்களில் உள்ளவர்கள், உமையா அரசாங்கத்தில் உள்ளவர்கள் தம்முடைய பிள்ளைகளுக்கு வசியத் பண்ணுகிறார் இறக்கிற போது, யாபனி என்னுடைய அன்பு பிள்ளைகளே, நீங்கள் மார்க்க ஞானத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். பல குன்தும் சாதத்தன் ஃபுக்தும், நீங்கள் என்னுடைய பிள்ளைகளாக இருக்கிறீர்கள், இளவரசர்களாக இருக்க வாய்ப்பு இருக்கிறது. நீங்கள் மார்க்க ஞானத்தை பெற்றுக்கொண்டீர்கள் என்றால் அல்லாஹ் உங்களுக்கு உயர்வு அளிப்பான். ஃபுக்தும் ஃபௌ, அல்லாஹ் உங்களுக்கு உயர்வு அளிப்பான். வயின் குன்தும் வசத்தா சுத்தும், நீங்கள் நடுநிலையாளர்களாக மீடியமாக, பெரிய அளவுக்கு வசதி இல்லை, அதே சமயத்தில் ஒரு தாழ்ந்த பஞ்ச பராரி நிலையிலேயும் இல்லை என்றால் அல்லாஹ் சுத்தும், நீங்கள் சையீதுகளாக ஆவதற்கு, தலைவர்களாக வாய்ப்பு இருக்கிறது, நல்ல அந்தஸ்து பெற வாய்ப்பு இருக்கிறது. வயின் குன்தும் சூக்கா, நீங்கள் சாதாரண மக்களாக இருந்தீர்கள் என்றால் இஷ்டம், உங்களுடைய வாழ்க்கை நன்றாக இருக்குமே என்றார்கள் அந்த ஹலீஃபா உமவி அவர்கள் சொன்னார்கள். எனவே மார்க்க கல்வி ஒருபோதும் நம்மை கைவிட மாட்டாத அன்பு சகோதரர்களே, பெரியவர்களே. பல பேர் நம்முடைய நிர்வாகத்தில் இருக்கக்கூடிய சில பேர் கூட நம்முடைய மிஸ்பாஹ் ஹுதாவிலே கோரிக்கை வைக்கிறார், நாங்களும் இல்மு கற்க வேண்டுமே, மார்க்க கல்வி கற்க வேண்டுமே, நாசிஹாக்கள் உருவாகுவது போன்று நாங்களும் இல்மு கற்க வேண்டுமே, அதற்கு ஏதாவது ஒரு ஏற்பாடு உண்டா என்று கேட்கிறார். அன்பு சகோதரர்களே, ஏற்பாடு செய்ய முடியும். அத்தாயி அல்லாஹ், அல்லாஹ்வுக்கும் அழைப்பாளராக அந்த தாய் என்கிற அந்த பட்டத்தை சூட்டி அவர்களுக்கும் கூட என்ன செய்ய முடியும்? மார்க்க ஞானத்தை கற்பிக்க முடியும். அதற்காக வழிவகையில் இருக்கத்தான் செய்கின்றன. எனவே அன்பு சகோதரர்கள், அதன் அடிப்படையில் தான் இன்றைக்கு தமிழகத்திலே பல ஊர்களிலே மார்க்க கல்லூரிகளிலே பட்டமளிப்பு விழாக்கள், நிஸ்வான் மதரசாக்களில் பட்டமளிப்பு விழாக்கள் நடைபெற்றவாறு இருக்கிறது. நம்முடைய மிஸ்பாஹ் ஹுதா அரபிக் கல்லூரியிலையும் கூட அருமை சகோதரர்களே, பெரியவர்களே, அதனுடைய நிகழ்ச்சிகள் துவங்கிவிட்டன. தங்கள் எல்லோருடைய ஒரு ஒத்துழைப்பிலே, துவா பரக்கத்திலே, ஆதரவிலே, நாம் எல்லோருமே அறிந்த விஷயம்தான், நம் ஊர் மக்களுடைய முழு ஒத்துழைப்பிலே, முழு ஆதரவில் தான் நம்முடைய மதரசா சீரோடு சிறப்போடு, வெளிநாட்டு மக்கள் பலர் நமக்கு பல வகையில் உதவி செய்தாலும் கூட அன்றைய காலத்திலிருந்து இன்றைய காலம் வரை நம் மக்கள் உடைய ஒத்துழைப்பு இருக்கிறது, அது ஒருபோதும் மறக்க முடியாத ஒரு ஒத்துழைப்பாக இருக்கிறது. எனவே அதன் அடிப்படையில் அது நிறைய விஷயம் இருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் அடுத்தடுத்து தொடர்ந்து உலமாக்கள் உங்களுக்கு சொல்லுவார்கள். அதன் அடிப்படையில் மிஸ்பாஹ் ஹுதா அரபிக் கல்லூரியில் இன்ஷா அல்லாஹ்
28 பேர் வருகின்ற 1ஆம் தேதி பிப்ரவரி 1ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை பகலிலே பட்டம் பெறவிருக்கிறார்கள். அவர்களுக்கு கம்ப்யூட்டர் படித்த வகையில் அவர்களுக்கு சான்றிதழ்கள், டிரைவிங் லைசன்ஸ் உட்பட எல்லாமே வழங்கப்பட இருக்கக்கூடிய அந்த மாட்சிமிகு காட்சிகளை ஞாயிற்றுக்கிழமை காலையில் 9:30 மணிக்கெல்லாம் தொடங்குகின்ற அந்த நிகழ்ச்சியில் தாங்கள் எல்லோரும் பங்கெடுக்க வேண்டுமாய் நாம் பேரன்போடு கேட்டுக்கொள்வோம். நம்முடைய ஜாமியா மஸ்ஜித் நிர்வாகத்தின் சார்பிலையும் மிஸ்பாஹ் ஹுதா அரபிக் நிர்வாகத்தின் சார்பிலையும் நாம் அழைப்பு விடுக்கிறோம். அறிந்த ஒரு விஷயம்தான், முதல் நாளிலே சனிக்கிழமை மாலையிலே பெண்களுக்கான சிறப்பு பயான் இஷா தொழுகைக்கு பின்னாலே நடைபெறுகிறது. ஆண்கள் பெண்கள் எல்லோருமே கலந்து கொள்ளலாம். அன்று பகலிலே நம்முடைய ஊர் பிள்ளைகளுக்கு குர்ஆன் ஹதீஸ் மனன போட்டி, அதிலேயும் கலந்து கொள்ள வேண்டும். சனிக்கிழமை நாளை காலையிலே இன்ஷா அல்லாஹ் குர்ஆன் மஜ்லிஸ் நம்முடைய மிஸ்பாஹ் ஹுதா மண்டபத்திலே நடைபெறவிருக்கிறது. அதிலேயும் தாங்கள் முக்கியமாக கலந்து கொள்ள வேண்டும். அருமை சகோதரர்களே, இன்று மாலை 500க்கும் மேற்பட்ட நம்முடைய பிள்ளைகள் பேரப்பிள்ளைகளுக்கு அவர்கள் அந்த முழு ஆண்டு தேர்வில் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். அவர்களுக்கான அந்த பரிசுகள், சிறப்பான பரிசுகள் வழங்கப்படுகின்ற அத்தனை நிகழ்ச்சிகளையும் தாங்கள் கலந்து கொள்வதோடு, முக்கியமாக அன்பான பெருமக்களே, நம்முடைய ஊர் மக்கள் எல்லோருக்குமே ஜல்சாவில் மதிய உணவு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அதை தபர்ருக் என்று நம்முடைய ஊர் மக்கள் வாய் நிரம்ப சொல்வார்கள். அந்த தபர்ருக் உணவை தாங்கள் எல்லோருமே அருந்து வர வேண்டுமாய் நாம் பெரன்போடு கேட்டுக்கொள்கிறோம். நம்முடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஆண்கள் பெண்கள் எல்லோருமே பொறுமையாக இருந்து மஹாலிலே உணவருந்துவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதே போன்று மதிய உணவு தரக்கூடியவர்கள், இரவு உணவு தரக்கூடியவர்களுக்கு டோக்கன் வழங்கப்பட்டு வருஷம் பூராவும் நம்முடைய மிஸ்பாஹ் ஹுதா மாணாக்கர்களுக்கு பகல் உணவு தந்து கொண்டிருக்கிறார்களே அவர்களுக்கு, அதே போன்று இரவிலே சில பேர் உணவுகள் தருகிறார்கள், அவர்களுக்கு டோக்கன் வழங்கப்பட்டு அவர்களுக்கும் உணவு வழங்கப்படவிருக்கிறது. எல்லாமே உங்களுடைய அந்த ஒத்தாசை மூலமாக, உங்களுடைய ஆதரவு மூலமாக, துவா பரக்கத்து மூலமாகத்தான் சீரோடு சிறப்போடு இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய இந்த மிஸ்பாஹ் ஹுதா நீடூழி காலம் கியாம பரிவந்தம் வரை நிலைத்து நிற்பதற்கு தாங்கள் எல்லோரும் துவா செய்யுங்கள். அல்லாஹ் தங்களுடைய துவாவை கபூல் செய்து புரிந்து கொள்வான். எனவே எல்லா நிகழ்ச்சிகளையும் பங்கெடுத்து பரக்கத்து பெறுமாறு தங்கள் சமூகத்தில் பேரன்போடு கேட்டுக்கொண்டு நம்முடைய உரையை நிறைவு செய்கிறோம். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி சுன்னத்துல்